காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக ராகுல் நியமிக்கப்பட்டிருப்பது குறித்து தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளின் தலைவர்கள் கூறும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பொதுவாக நேரு பாரம்பரியமிக்க தலைமையை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியாக அந்த பாரம்பரியத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எப்படி சோனியா காந்தி ஏற்றுக்கொண்டார்களோ அதை போல இன்றைக்கு ராகுல் காந்தியை மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆதரவோடு இந்திய அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை இளம் தலைவர் ராகுல் காந்தி உருவாக்குவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஒளிபடைத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இன்றைக்கு அரசியலில் பொறுப்பேற்றிருக்கும் ராகுல் காந்தியை இன்றைக்கு இந்த நாடே வாழ்த்துகிறது. ஏதோ காங்கிரஸ் கட்சியிலும் இந்த நாட்டிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும், ஏதோ தலைகீழாக இந்த நாட்டில் அரசியல் மாறப்போகிறது என்கின்ற விவாதமானது வினோதமாக இருக்கிறது. பிகாஸ் தேர் இஸ் நத்திங் நியூ. கடந்த 8 ஆண்டுகளாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவரை துணைத் தலைவர் என்று இந்த அறிவித்திருக்கிறார்கள். இதனால் என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது? என்னால் கடந்த 8 ஆண்டுகளிலே தான் ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்ற தலைவர் அல்லது ஒரு கொள்கையை சிந்தனையை இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் என்று ராகுல் காந்தி இதுவரை நிரூபித்திருக்கிறாரா? காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டது தாமதமான முடிவு என்கிறார் மூத்த பத்திரிகையாளரான ஞானி. அவருடன் நமது செய்தியாளர் செம்மல் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய துணைத் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டது குறித்து பல்வேறு கருத்துக்கள் அவருக்கு ஆதரவாகவும் அவரை விமர்சிக்கக்கூடிய வகையிலும் வந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளரும் அரசியல் விமர்சனமான திரு ஞானியிடம் பேசலாம். திரு ஞானி, இன்றைக்கு ராகுல் காந்தி கிடைத்திருக்கக்கூடிய இந்த கட்சிக்குள் கிடைத்திருக்கூடிய பதவி உயர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸை பொறுத்த மட்டும் அதுக்குள்ள ஒரு தலைமை மாற்றம் எப்படி அடுத்த கட்டத்தில் வந்தே தீரணும். அவருக்கு உடல்நலம் பிரச்சனை ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை ராகுல் காந்தி தான் அடுத்த இயல்பான அந்த கட்சிக்குள்ள அடுத்த தலைவர் வந்து தெரிந்த விஷயம் தான். ஏன்னா இப்போது துணைத் தலைவர் பதவிக்கு அவர் வந்து காங்கிரஸை பொறுத்த மட்டும் நல்லது. திமுகவில் எப்படி ஒரு இளைய தலைமுறை நீண்ட காலமாக தாமதத்திலே இருந்து இப்போதுதான் ஸ்டாலினை வந்து கலைஞர் முன்மொழியை தயார் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார் இல்லையா, அந்த அளவு தாமதம் செய்யாமல் காங்கிரசுக்குள்ள வந்து விட்டது இது காங்கிரசுக்கு நல்லது. ஒட்டுமொத்தமாகவே திமுக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகள் சமாஜ்வாதியா இருக்கட்டும், பல்வேறு கட்சிகளின் வாரிசு அரசியல் அப்படின்றது ஒரு வேறொன்றான விஷயமாகும். அவர்களுக்கு அந்த தலைமை பதவி, ஒரு தலைமைக்கு அடுத்த தலைமை நிச்சயமா அவருடைய வாரிசு தான் வரணும்ன்ற ஒரு நிலை உருவாயிருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக அரசியல் ஆரோக்கியமான விஷயம் நினைக்கிறீங்க? நிச்சயமாக வாரிசு அடிப்படையில் மட்டுமே அவர்களை கொண்டு வருவது என்பது ஆரோக்கியமாக அற்றதுதான். அது எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் நம்முடைய இந்திய சூழ்நிலை எல்லாமே நாம் குடும்ப அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். இதே நாம் இதில் மதிப்பிட வேண்டியதெல்லாம் அப்படி வாரிசாக வரக்கூடியவர்கள் எப்படி வந்தாலும் பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக திமுக இதுக்கு சிறந்த உதாரணமாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் அதில் ஸ்டாலின் வந்ததை வந்து நாம் வாரிசு அரசியல் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அழகிரியோ ஒரு தயாநிதி மாறனோ ஒரு கனிமொழியோ வரும்போது அவர்கள் திடீரென்று திணிக்கப்பட்டவர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் ஸ்டாலின் படிப்படியாக கட்சி பணி செய்து கட்சிக்குள்ள ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்தார். அப்படி வருகிற போது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது ஒரு அவருக்கு சாதகமான அம்சமா இருந்தால் மறுக்க முடியாது. இதே போலத்தான் காங்கிரசுக்குள்ளே ராகுல் காந்தியுடைய வந்து படிப்படியாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதனால அதை நாம் மறுக்க முடியாது. அதனால வாரிசாக வரக்கூடியவர்கள் கூட யார் எந்த அடிப்படையில் வருகிறார்கள், பிறகு இவர்கள் எல்லாருமே வந்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்று நாம் விமர்சிக்க வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குறிப்பிட்ட பயிற்சி, ஒரு குறிப்பிட்ட காலம், பல்வேறு பதவிகள்ல இருந்துதான் ராகுல் காந்தி வரார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறுக்கலைனாலும் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட தேர்தலில் இருக்கட்டும் இல்ல உட்கட்சி பிரச்சனையா இருக்கட்டும் எதிலும் ஒரு பெரிய அளவுக்கு சோபிக்கவில்லை ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த நிலையில் அவர் முழுவதும் ஒரு துணைத் தலைவர் பதவிக்கு தயாராக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து ராகுல் காந்தியுடைய பங்களிப்பை வந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பங்களிப்பை ரெண்டு பிரிச்சு பார்க்கிறேன். ஒன்னு அவர் இளைஞர் காங்கிரசுக்குள்ள செஞ்ச வேலைகள். இளைஞர் காங்கிரஸ்ல அவர் முதல் முறையாக காங்கிரஸ் வரலாற்றிலேயே ஒரு உட்கட்சி தேர்தல் என்பதை ஒரு முறைப்படுத்தி இருக்கிறார். உறுப்பினர்கள் அட்டை கொடுப்பதிலிருந்து முறைப்படி உறுப்பினர் தேர்தல் நடத்துவதுன்னு இன்னைக்கு இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர் யாருன்னு அவங்க வெப்சைட்ல போய் நீங்க எந்த ஊர்ல எந்த கிராமத்துல யார் மெம்பர்னு பார்க்கலாம். வேற எந்த கட்சியுடைய உறுப்பினரை நீங்க அப்படி பார்க்கவே முடியாது. அவ்வளவு பகிரங்கமா அது இருக்கு. அந்த முறையில பண்ணி யார் வேண்டுமானாலும் கட்சிக்குள்ள பொறுப்புகளுக்கு வரலாம், இளைஞர் காங்கிரஸ் பொறுப்புக்கு வரலாங்கிறது அவர் மாற்றி அமைச்சிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதை அவர் வந்து தாய் ஸ்தாபனமான காங்கிரஸ் செய்தார்னா காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் மாறுதல்களை அடைய முடியும். அதனால அது பொறுத்து இருந்தா நம்ம பார்க்க வேண்டிய செய்யறாரு. இது அவருடைய ஒரு முக்கியமான பங்களிப்பு. இன்னொன்று வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல மாநில தேர்தல்கள்ல போய் பிரச்சாரம் செய்து கட்சி அங்கு ஜெயிப்பதற்கு உதவி செய்வதுங்கிறது இருக்குல்ல, அதுலதான் ராகுல் காந்தியுடைய தோல்விகள் பேசப்படுகின்றன. அதுக்கு நான் முக்கிய காரணமாக நினைப்பது ராகுல் காந்தி அல்ல. உத்தரப்பிரதேச தேர்தலில் எடுத்துக்கொண்டால் அங்க முதலமைச்சர் பதவிக்கு காங்கிரஸ் இருந்து யார் வரப்போகிறாருன்னே தெரியாத சூழ்நிலை. அதற்கான உள்ளூர் தலைமை எதுவும் சரியான தலைமை அங்க இருக்கல.